பேபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பேபம் டிவியின் தாயின் மடியில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே முழுவதும் அர்ப்பணித்தார். ஒரு தாயானவள் தனது குடும்பத்திற்காக, தனது பிள்ளைகளுக்காக தன்னையே அர்ப்பணிப்பவள். அந்த வகையில் இன்றும் நமது கலையகத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தாய், தன்னை உருக்கி தனது பிள்ளைகளை செதுக்கும் ஒரு தாயை நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் நொயலின் ஃபெர்னாண்டோ. நொயலின் ஃபெர்னாண்டோ. ஓகே, உங்களை எப்படி நொயலின் தான் கூப்பிடுவாங்க? நொயலின் தான் கூப்பிடுவேன். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அம்மா? நாங்கள் நீர்கொழும்பு. நீர்கொழும்பு. எந்த பங்கை சேர்ந்தவங்க? நீர்கொழும்பு கரக்கடை இருப்பாங்க. அந்த பங்கை சேர்ந்தவங்க. எங்கள் ஊர் எது உங்களோட ஊர் தான் கரக்கடை தெரு. ஓகே, வெள்ளவி. வெள்ளவி. சரி அம்மா, உங்களுடைய குடும்பத்தை பற்றி நாங்கள் சொல்லுவோம்மா. உங்களுடைய அம்மா அப்பாவோட பேர்? என்னுடைய அப்பாவோட பேர் பீட்டர் ஃபெர்னாண்டோ. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் கடல் தொழில் தான். கடல் தொழில் செய்து கொண்டிருந்தார், மீன் பிடிக்கிறார். ஓகே. அம்மாவோட பேர் என்ன? அம்மா சார்லட் ரொட்ரிகோ. அவங்க என்ன செய்தாங்க? அவர் நீ வீட்டில் தான் இருப்பேன். ஓகே. அதுக்கு பிறகு நீங்கள் சிறு வயதில் உங்களுடைய சகோதரர்களை பற்றி பேசுவோம். சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு? நாங்கள் எல்லாம் எங்களோட அம்மாவுக்கு 6 பேர். 6 பிள்ளைகள். 4 ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை. அவங்கள மூத்தவங்க யார்? மூத்த அண்ணன். அண்ணா மூத்தவர். நீங்கள் எத்தனையாவது? நான் 4ஆவது. 4ஆவது. உங்களுக்கு பிறகு? எனக்கு பிறகு 2 தம்பிமார் இருக்காங்க. சரி, நீங்கள் எங்கே ஸ்கூல் போனீங்களா? எங்களை இந்த 2வது அண்ணன் ஃபாதர் குருவானவர் உண்டு. அவர் குருவானவர். பேர் என்னம்மா அவருடைய? அவருடைய பேர் ஃபாதர் எட்வர்ட் கிறிஸ்டி. எட்வர்ட் கிறிஸ்டி. ஓகே. அப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகத்தை சம்பந்தமான கொண்ட ஒரு குடும்பத்தில் இருந்தீங்க. உங்களை சிறு வயதுல இருந்து ஆன்மீக வாழ்வுக்கு யார் வீட்டில் ரொம்ப அர்ப்பணமாக இருந்தது? உங்களை அவளை வழி நடத்துறது யார்? அம்மா தான். அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன கோயிலுக்கெல்லாம் போட்டு அவர் தான் ஸ்கூலுக்கு விட்டு படிக்க விட்டு. நான் ஒரு 10ஆம் வகுப்பு மட்டும் படித்தேன். அது இப்போ நான் அதில் மறையாசிரியராக போய் சேர்ந்து கொண்டேன். மறையாசிரியராக இருந்தேன். ஸ்கூலில் விலகின பிறகு மறையாசிரியர். அதில் சேவை செஞ்சேன் ஒரு 5-6 வருஷம். 5-6 வருஷம். மற்ற சகோதரர்கள் அப்படி அதாவது பங்கில் என்ன செயற்பாடுகளை ஈடுபட்டாங்க? அண்ணா குருவான் அவர் செமினருக்கு போயிட்டார். பெரிய அண்ணா கடத்தொழித்தான், அப்பாவோட சேர்ந்து தொழில் பண்ணுவேன். அவரை எப்படி திருப்பலியில எல்லாம் இந்த மாதிரி அதுகள் எங்களை எல்லாரும் ஒரு குறையில் எல்லாம் திருப்பலிக்கு எல்லாம் ஆசையாக போவாங்க. எங்கள் அண்ணா தினமும் திருப்பலி பார்க்குற பழக்கம் திருப்பலி போவாங்க. அக்கா திரும்ப போவா. அண்ணா அங்கே தொழில் விஷயமா அவங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி தான் போவாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் போவோம். அண்ணா மாதிரி அவங்க ஞாயிறு திங்கள் போவாங்க. அப்படி. உங்களோட வீட்டு சூழ்நிலை எப்படி இருந்தது? என்னுடைய வயதில் சிறு வயதில் உங்களோட வீட்டில் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? ஆனால் கஷ்டம்தான். ஆனால் கடத்தொழித்தானே. ஆனால் கஷ்டத்தோடு எங்களோட அம்மா எங்களை நல்லா வளர்த்துருக்கிறா. நல்ல வீரத்தை பற்றி சொல்லி தந்திருக்கிறா. கோயிலுக்கு போ, ஸ்கூலுக்கு போ. நாங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். அண்ணா மற்ற 2வது அண்ணன்னு அவர் குருவானவராக அம்மா சரியான ஆசை. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவருக்கு ஒரு ஆசை உண்டு. அது தேவையான அண்ணனை அழைச்சி கொண்டு அப்புறம் அவரை கொண்டு செமினரிக்கு விட்டுட்டாங்க. எப்போது திருமணம் முடித்தீர்களம்மா? நானா 1982 10ஆம் மாதம் 7ஆம் தேதி. இப்போ திருமண வாழ்க்கைக்கு எத்தனை வருடங்கள்? 41 வருஷம். 41 வருஷம். உங்களோட கணவரோட பெயர் என்ன? ஐவன் வில்டன் ஃபெர்னாண்டோ. வில்டன் ஃபெர்னாண்டோ. ஓகே. அவர் என்ன செய்தவர்? அவர் கடற்தொழில் தான். கடற்தொழில் தான். ஓகே. அவர் என்ன மாதிரி? அவர் எனக்கு சின்னத்தை அவரை பற்றி எனக்கு தெரியாதானே. இல்லை, திருமணம் முடிச்ச பிறகு அவர் நல்ல குணமான ஒரு தகப்பன் இவங்களுக்கு. எப்படி திருப்பலியில எல்லாம்? திருப்பலியில் என்ன பார்க்க நல்ல இதாக இருப்பேன். அவர் தான். அவர் துணிப்பில் சரியான கோயில்களுக்கெல்லாம் சரியான இது. கோயில் செயல்பாடுகள் எல்லாம், கோயில் செயல்பாடு எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்கு இயேசுவா கோயிலி போகாட்டி அப்படி சரியான முறையில் பிள்ளைகளை ஆன்மீக வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமையில அவர் கோயில் பாடு சரியான ஹோம் வரும். எழுப்பியாவது விடுவார். நான் எழுப்பாட்டின் தகப்பன் அவர் அப்பா எழுப்பி கோயிலுக்கு விடுவார். கரெக்டாக ஞாயிற்றுல பூசை காணணும். உண்மையாகவே இந்த காலத்தில் இருக்க குடும்பங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணம். ஏனென்றா இந்த காலத்தில் நாங்கள் எங்களோட மகள்களை எல்லாம் திருப்பலிக்கு அனுப்பாமல் மற்ற பாடங்களுக்கான வகுப்புகளுக்கு அனுப்புறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் தாய் தந்தையர் அதை மாற்றலாம். உங்களோட பிள்ளைகள் போகாக விட்டால் நீங்கள் அவங்கள திருப்பலிக்கு அனுப்பும்படி
செயற்பாடுகளில் ஈடுபடலாம்ன்றதுக்கு இந்த குடும்பம் ஒரு உதாரணமாக இருக்கும். அதுக்கு பிறகு அம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 4 பிள்ளைகள். என்ன செய்கிறாங்க? 4 ஆம்பளை பிள்ளை, பொம்பளை இல்லை. 4 ஆம்பளை பிள்ளைகள். 4 ஆம்பளை. ஓகே. அவங்க எங்கே எல்லாம் ஸ்கூல் போனாங்க? 4 பிள்ளைகளும் போனது எங்கள் வீட்டோட பேர் சென்ட் மேரிஸ் ஒரு ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரிஸ். கத்தோலிக்க பாடசாலை. அதுக்குத்தான் 4 பேரும் போனாங்க. முதல் மகன் போனால், அது பிறகு 3 பேரும் அங்கே தான் நாங்கள் போய் சேர்த்தோம், மாதா கோவில். எப்படி பிள்ளைகள் எப்படி குழப்படியா அம்மா, இல்லாட்டி எல்லாம் சொன்னபடி கேட்குற பிள்ளைகள்? ஐயோ, பிள்ளைகள பெரிய குழப்படி அண்டு இல்லை. அவங்க அண்ணன் தம்பி மாதிரி சும்மா சண்டை போட்டு கொள்வாங்க. பிரத்தி ஒருத்தரோட பம்பு கிழக்க மாட்டாங்க. சண்டை போடும்போது என்ன செய்வீங்க? ஒரு இதுவும் வர மாட்டு, அப்படி வர மாட்டு, இப்படி செஞ்சாங்க, இப்படி ஒன்றும் வராது. அவங்களே சண்டை போட்டுக்கொள்வாங்க பகிடிக்கு மாதிரி. பிரத்தி பிள்ளைகளோட சண்டை போக மாட்டாங்க, சண்டைக்கு போக மாட்டாங்க. அப்போ நல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள். அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுடைய குடும்பமாக நீங்கள் சபங்கள் எப்படி ஈடுபடுவீங்க? நாங்கள் ஒரு நாள் திருச்சபமாலை சொல்லுவோம். சபமாலை சொல்கிறது சொல்லுவோம், சபமாலை சொல்லுவோம். பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு எனக்கு எங்கடவர் உட்காந்துடுவார். நான் செய்ய குசியில் வேலை இருந்தாலும் எனக்கு எசி நான் சிவமாலை சொல்லுவோம் சிங்கத்தில். அவர் அப்பா தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அப்போ என்னோட இவங்களோட ஆர்வமாக இருந்தார். கோயில் வேலைகளில் கோயிலுக்கு விட்டுறது, சிவமாலை சொல்கிறது, கோயிலுக்கு இவங்க சின்னத்தில் கூட்டிகிட்டு போவா கோயிலுக்கு. ஓகே. உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க? என்ன 4 பிள்ளைகளும். பெரிய மகன் நல்லா படிச்சிருக்கிறா. அவர் இப்போ அக்கௌண்ட் தொழில் செஞ்சு இருக்கிறார். பெரிய மகன் திருமணமானவரா? அவர் திருமணமாகி அவருக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை உண்டு, பொம்பளை பிள்ளை உண்டு. அவங்க எங்கே இருக்கிறாங்க? எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க, என்னோட தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட இருக்கிறீங்க. ஓகே. அப்புறம் மற்ற பிள்ளைகள்? 2வது மகன் அவங்க நல்லா படிச்சுக்கணும் வந்து. ஆனால் எங்களை குடும்பத்தில் கஷ்டம், செல்லத்தானே வேணும்னு. இப்போ 4 பேரையும் வளர்த்து படிப்பிட்ட சிலவு வேணும் தானே. ஆனால் விட 2வது மகன் ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு மட்டும் படித்த பிறகு அவன் நாங்கள் சொல்லி இந்த ஸ்கூலாக நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டி அப்பா தொழிலுக்கு சேர்த்து விட்டேன். கடல் தொழில். அப்பா தனியத்தானே தொழில் பண்ணால் கஷ்டம், தனியாக சம்பாதிப்பு போதாது, இவங்களை வளர்த்துருக்க வேணுது. அதனால் 2வது மகனை 7ஆம் ஆண்டோட நிப்பாட்டி அப்பாவோட தொழிலுக்கு சேர்த்து விட்டேன். இனி அப்பா மகனை தான் தொழில் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இனி அதில் அந்த பிள்ளைகள் 7ஆம் ஆண்டோட ஸ்கூல் கட்டாயிட்டு. அவர் என்ன செய்கிறார் இப்போ அந்த தொழில் தானே, கடல் தொழில். இப்போ கல்யாணம் முடிச்சுட்டார். எத்தனை பிள்ளைகள்? அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை 2 இருக்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறார். இப்போ எங்கள் வீட்டோட பக்கத்தில். ஆனால் கொஞ்சம் அவரை படிப்புக்கு எல்லா போட்டோம் எங்களுக்கு அந்த சூழ்நிலையால், பொருளாதார சூழ்நிலையால் கொஞ்சம் அவர் நிப்பாட்டி தான். அதுக்கப்புறம் 3வது மகன் தான் எங்கள் ஃபாதர். அவர் நல்லா படித்தார். படித்து எல்லாம் மட்டுக்கும் படித்தார். ஓகே. அடுத்தது 4வது மகன்? 4வது மகனும் ஓலைவர் எடுத்தார். எடுத்து ஓலைவர் ஃபெயில் ஆகிட்டு நான் திரும்ப எடுக்க சொல்லி அவனுக்கு எடுக்கல. அவர் ஓலையோட முடிச்சுட்டார் படிப்பு. இப்போ அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு இப்போ 20 வயசா? 24 இருக்கும். 90ஆம் 90. இப்போ என்ன செய்கிறார் அவர்? அவர் இப்போ செப் உண்டு. நல்ல மகன், நல்ல தொழில். அவரை முடிச்சுட்டார். ஓகே. இப்போ எத்தனை பேர பிள்ளைகளோட இருக்கிறீங்க அம்மா? இப்போ எனக்கு இருக்க 4 பேர் பிள்ளை. 4 பேர பிள்ளைகள் இருக்கு. எல்லாம் மாணிக்கின பிள்ளைகள் இல்லை. அவர் திருமணமானவர்? திருமணமாகி இப்போ 2 வருஷம் தான். சரி. இவங்களுக்கு 4 பேரை பிள்ளை, 2 பேரன் 2 பேத்தி. எப்படி காலங்கள் இது பேர பிள்ளைகளோட? அவங்களோட எல்லாரும் புஷ்பத்தார் நேரத்தை காய்ச்சவங்களுக்கு போகிற என்ன. இவரோட அப்பா இறந்துட்டா தானே. இறந்துட்டாரா? எப்போ இறந்தாரம்மா? ரொம்ப காலமா? இறந்து 2 வருஷம் தான். 2 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு என்ன சொல்லுது, மனதை தேற்றி உங்களோட வாழ்க்கையின் சாதாரணமாக ஆகிறதுக்கு என்ன உங்களுக்கு துணையாக இருந்துச்சு? துணின்னு தேவாமல் ஜேசுவும் தேவமாக தான் ஒருத்தரும் இல்லை எனக்கு. செபமாலை சொல்லி கோயிலுக்கு போவேன். நான் என் மகன் சொல்லி தருவேன் கோயிலுக்கு. அதுதான் சக்தி எனக்கு. வேறு ஒருத்தரும் இல்லை. அந்த அம்மா எனக்கு உதவியாக இருக்கிறா. ஒரே சிவமாலை சொல்லி கொண்டிருப்பேன் பிள்ளைகளுக்காகவும். சிவமாலை படிக்கிறதும் கோயிலுக்கு போகிறதும் அதுதான் என்னோட வேலை, வீட்டில் வேலை செய்யறது. ஆனால் இப்போ வீட்டு வேலை குறைச்சேன். இந்த பிள்ளைகளோட ஆளோடு சரி கஷ்டப்பட்டேன். இப்போ ஒருத்தரை இல்லை தான் பிள்ளைகளை வளர்க்குற நேரம் தனியத்தான். இப்போ ஒரே கோயிலும் சிவமாலையுமா இருக்கிறேன். ஓய்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயில் அதிகம் இல்லை. இப்போ வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் நிறைந்தது. போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நாம் இறைவனை நாடி செபத்தில் ஈடுபடும் போது அது போராட்டமாகவே இருக்காது. ஏனென்றால் அதற்கான தீர்வை அவர் எங்களுக்கு வழங்குவார். பொருளாதாரமோ சமூகமோ எங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியாது. ஏனென்றால்
செபம், விசுவாசம் எங்களை வாழ வைக்கும். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. நான் பேறு பெற்றேன், பெரும் பேறு பெற்றேன், நன்றி நன்றி இறைவா, இறைவா நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. என்னும் வீணையில் வெள்ளிச்சுரங்கள், நன்றி சொல்லி சொல்லி பாடிக்கொள்ளும் ஸ்வரங்கள். உள்ளம் என்னும் வீணையில் வெள்ளிச்சுரங்கள், நன்றி சொல்லி சொல்லி பாடிக்கொள்ளும் ஸ்வரங்கள். வள்ளலே உம் அன்பு பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்தாய், அருள் தினம் கொடுத்தாய், சேர்ந்துழைத்தாய், நல்ல பலன் கொடுத்தாய். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. அம்மா, நாங்கள் பேசினோம் உங்களுடைய ஒரு மகன் குருவானவராக இருக்கிறார் சொல்லி. நீங்கள் அந்த மகனை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவருடைய பெயரை சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இது என்னுடைய மகன். அவருடைய பேர் டபிள்யூ இம்மானுவேல் டில்ஷான் பெர்னாண்டோ. வணக்கம் ஃபாதர். வணக்கம். உங்களை கலையகத்துக்கு பேபம் டிவி சார்பாக வரவேற்கிறோம். ஃபாதர், சொல்லுங்கள், ஒரு குருவானவராக வர்றதுக்கு உங்களை தூண்டின விஷயம் என்ன? தூண்டின விஷயம் தான் இந்த அப்பாவும் அம்மாவும். அவங்க 2 பேரோட அந்த வாழ்க்கையை நான் கண்டேன். நான் அவங்க வழி நடத்தினாங்க. அவங்கள்ட அந்த தைரியத்தினால்தான் நானும் ஒரு குருவாக நான் டிசைட் பண்ணினான். மற்றது நான் எங்களோட சர்ச்சில் ஓல்டர் சேவலாக இருந்தது. நான் ஓல்டர் சேவை 5 வருஷம் ஓல்டர் சேவை. அப்போ எனக்கு நான் கண்டேன்னா ஃபாதர்ஸ் போஸை வைக்கிறது, அந்த அவங்க அந்த என்ன அந்த பக்தி என்னென்றா அந்த அந்த அவங்க டிவோஷன் நான் கண்டேன். நான் இப்போ எனக்கு சின்ன ஒரு ஆசை வந்து நானும் ஒரு நாள் வரணும் வேண்டி அந்த ஒரு கனவு ஒன்று என்கிட்ட இருந்தது. ஆமாம், சிறு வயதில் ஃபாதர் எப்படி குலப்படியா அமைதியா என்ன மாதிரி? அவர் குலப்படியா இருந்தாரா இல்லாட்டி அமைதியா இருந்தாரா? இல்லை, பெரிய குழப்படி அண்டி இல்லை, ஒரு சின்ன சின்ன குழப்படி தான் செய்வா, பெரிய குழப்படி இல்லை. சகோதரர்களோட சண்டையெல்லாம் முடிச்சுக்கொள்வார்? அதான் சொல்ல, வீட்டுக்குள்ளே தானே, வெளியில் ஒருத்தரோடய போக மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே சண்டை, அவங்களே சண்டை போட்டுவாங்க, அவங்களே சமாதானப்பட்டுக்கணும், அவங்களே உண்டா இருப்பாங்க. நீங்கள் கண்டிச்சது இல்லையா? கண்டிக்கிறது தேவையில்லை. இவங்க பிறத்தி பிள்ளைல தானே, அவங்க ஏதாவது செய்யட்டோம்னு நானும் எங்களோட அப்பா விட்டுக்கொண்டு இருப்போம். அவங்க சண்டை. உங்களோட செல்ல பிள்ளை யாரு? செல்ல பிள்ளை எல்லாரும் செல்ல பிள்ளை தானே எனக்கு. சின்ன வயதில் எப்பயாவது தோணி இருக்குதா ஃபாதர்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு நடவடிக்கை இவர் வளர்ந்தா பிறகு ஒரு குருவானவராக வருவார் அப்படின்னு தோணிச்சோம் உங்களுக்கு? எனக்கு சின்னத்திலே தோன்ற இல்லை அப்படி. ஆனால் பிறகு எங்களோட அம்மாவுக்கும் 4 ஆம்பளை பிள்ளை ஒரு மகனை அவர் குருவானர் ஆகினார். அப்போ நான் என்ன செய்ய, எனக்கும் கடவுள் 4 ஆம்பளை பிள்ளையை தந்திருக்கிறார். இப்போ நானும் ஒரு பிள்ளைய கடவுளுக்கெல்லாம் கொடுக்கணும் வேண்டி நெஞ்சில் ஒரு ஆசை வந்துச்சு. அம்மா செஞ்சானே நானும் என்ன மகனோட விடணும் வேண்டி அதுலேயே இதுதான் நான் கோயில்களை போய் அதில் மகனுக்காக செவிக்க தொடங்கினேன். ஒரு மகனை விடணும் வேண்டிய ஒரு ஆசையில் நீங்கள் செபிச்சிங்க. உங்களுடைய செபத்தின் பலனாக அவர் குருவானவராகினார். ஓகே ஃபாதர், எப்போ உங்களுக்கு வந்து நான் குருவானவராக போகணுன்ற ஒரு தீர்மானம் எடுத்தீங்க? எப்போ எடுத்தீங்க அது? நான் கிரேட் 9ல் தான் நான் தீர்மானம் எடுத்தேன். நான் குருவாகணும் வேண்டி. இப்போ நான் செமினருக்கு போனேன்னா போய் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்ணிட்டேன்னா இந்த இன்டர்வியூ எனக்கு சக்ஸஸ் ஆகில்லை.
ஓகே. ஃபாதர் வந்து குருவானவராக போக போகிறாருன்னு சொல்லும்போது அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சு? சரியான சந்தோஷம். சந்தோஷமா இருந்தது. 4 பிள்ளைகள் ஒரு பிள்ளை நீ ஒரே சிவத்தில் தான் இருந்தேன். எப்படி அப்போ அப்பா என்ன சொன்னார்? அப்பாவுக்கு என்னோட சந்தோஷம் கூட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பிள்ளைன்னு விடுறேன்டா நீ ஃபாதர்னா இவருக்கு சந்தோஷம் தானே. ஒரு வீடு கூட புள்ள அப்படி போகிறது. எங்களோட பேரம்பேர் இருக்கிறாங்க. அண்ணா ஃபாதர், தம்பின மகன் ஒன்றும் ஃபாதர். ஓகே. தம்பியான ஃபாதரோட ஃபாதர், எங்களோட பெரியம்மா சின்னம்மாட மக்களும் ஒரு ஃபாதர். என்னுடைய அக்காட மகளோட சிஸ்டர். ஓகே. குடும்பமே அப்படியே எல்லாரும் சிஸ்டர் உண்டு. அவள் தான் இவரோட தொட்டம்மா. சிஸ்டர் தான் இவரோட தொட்டம்மா. ஞானத்தாயின்றது நான் சொல்லிட்டு முடிச்சோம். ஞானத்தாய் இவரோட தானத்தாய் வருதேன். அவர் இப்போ ஒரு சிஸ்டராக இருக்கிறேன். நல்லது. அதான் நீங்கள் இப்போ இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி ஃபெயில் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன முயற்சி எடுத்தீங்க? அதுக்கப்புறம் நான் பெரிய எங்களோட சர்ச் பங்கு தந்தையை போய் நான் மீட் பண்ணி நான் கேட்டேன், ஃபாதர் நான் என்ன செய்யணும் வேண்டி. இப்போ பங்கு தந்தை எனக்கு சொன்னார், ஃபாதர் நீங்கள் ஓ லெவல் முடிங்க ஃபஸ்ட். அதுதான் பெரிய விஷயம். ஓ லெவல் நீங்கள் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணி ஆஃப்டர் தட் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சொன்னேன். இப்போ நான் ஓ லெவல் எங்களோட சர்ச் ஸ்கூல் சென்ட் மேரிஸ் நிகாம்போ இந்த ஸ்கூலில் சிங்கள மீடியத்தில் தான் நான் எல்லாம் படித்தேன். நான் பேசும்போது பிள்ளைங்க இது அது கூட அதிகமாக பேசுகிறேன். அப்போ ஸ்கூலுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஓ லெவல் நான் திரும்பவும் அப்ளை பண்ணேன். பண்ணி பொரால் அதிபரை நான் போய் மீட் பண்ணி ஃபாதர் பேட்ரிக் பெரேரா தான் அப்போ ரெக்டராக இருந்தேன். நான் அப்போ நான் போய் சொன்னேன் இந்த விருப்பத்தை நான் இப்படின்னு. இப்போ ஃபாதர் சொன்னார், ஓகே ஃபாதர் ஓகே உங்களுக்கு நான் சான்ஸ் ஒன்று தாரேன் வர சொல்லி நீங்கள் சொன்னார். ஓகே. அதை எந்த துறவர சபையை சேர்ந்தவர்கள்? நான் கொழும்பு மறை மாவட்டம் சபையில் தான் நான். ஓகே. அந்த சபையை தெரிவு செய்கிறதுக்கான ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருக்குதா? ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அந்த சபையில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட எனக்கு அங்கே போய் இருக்கலாமேன்னு அந்த யோசனை தான் நான் அங்கே போகணும். முதல் நாள் செமினரிக்கு ஃபாதர் அனுப்பும்போது அம்மாவுக்கு எப்படி இருந்தது? ரெண்டு கவலையும் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. சந்தோஷம் இருந்தது. அப்போ அவரை பிரிஞ்சு இருக்கணும்ன்ற அந்த முதல் நாள் இரவு நேரம் எப்படி இருந்தது? கவலை அது எங்களோட உண்டாயிருந்த உள்ளதானே, அது உண்டு விரிஞ்சு போயிட்டு கவலையாக இருந்தது. ஃபாதருக்கு எப்படி இருந்தது? வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்க செமினரி ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போ என்ன மாதிரி தொடர்பு கொள்வீங்க அம்மாவோட? கிழமைக்கு ஒருக்கா எங்களுக்கு கால் பண்ணலாம், வீட்டுக்கு கால் பண்ணி அம்மாவோட கதைக்கெல்லாம் எங்களுக்கு அந்த சான்ஸ் எங்களுக்கு தந்தாங்க. ஓகே. குருமடத்தில் எவ்வளோ காலம் இருந்தீங்க ஃபாதர்? குருமடம் கொழும்புல நான் 5 வருஷம் நான் அங்கே இந்த ஓலையில் அதெல்லாம் செஞ்சு தஹாம்சன கழுத்துறைக்கு போகணும் 1 வருஷத்துக்கு. ப்ரீ ஃபிலோசஃபின்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ப்ரீ ஃபிலோசஃபிட்டு இப்போ அங்கே 1 வருஷம் அங்கே நாங்கள் ஸ்டடி பண்ணணும். அது கம்ப்ளீட் பண்ணி தான் நாங்கள் நேஷனல் செமினரி அம்பட்டிக்கு போகணும். அங்கே எவ்வளோ காலம் இருந்தீங்க? அங்கே 7 வருஷம். 2 ஃபிலோசஃபி அண்ட் தியாலஜின்னு 2 சப்ஜெக்ட் இருக்காது. அதெல்லாம் முடிச்சு தான் நான் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட அந்த 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணணும். 15 வருஷம். வீட்டில் என்ன மாதிரி ஆயத்தங்கள் இருந்துச்சு? குருவானவரா உங்களுடைய மகன் திருநிலைப்படுத்த போகிறார், அப்போ நீங்கள் என்ன மாதிரியா அந்த பூசைக்கு எப்படி தயாரானீங்க? அது சொல்ல இல்லாதது சரியான சந்தோஷம்தான். நாங்கள் எல்லாரும் உண்டு சேர்ந்து தான் அதுக்கு ஆயத்தப்படுத்தணும். விசேஷமாக எங்களோட மகன்மாரோட மனைவிமார் அவங்க எல்லாரும் ஒத்துழைச்சா எங்களோட சகோதரங்கள் எல்லாம் சேர்ந்து இதை எல்லாம் செய்யணும்னு சொல்லி சந்தோஷமாக செஞ்சு முடிக்கணும் வேண்டிய ஆயத்தம். மிச்ச நாள் இருந்து ஆயத்தம். ஃபாதருக்கு எப்படி இருந்துச்சு அந்த நாள்? கொஞ்சம் பயம் தான். ஃபர்ஸ்ட் மாதம் நான் முதல் திருப்பலி நான் அதை கூட போகிறேன். நான் அந்த திருப்பலி நான் அது சின்ன ஒரு பயம் என்கிட்ட இருந்தது. ஆனால் ப்ரே பண்ணி எப்படி சார் அந்த விசுவாசத்தில் நான் போனேன் பூசை கொடுக்க. அம்மா அப்பா எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பங்கு தந்தையும் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாதர் முதலாக பணியாற்றுறது எந்த பங்கில்? நான் வியாகுலமாக தான் புதுச்சேரி கொழும்புல அதில் துணை ஃபாதராக இருந்தீங்களா? துணை ஃபாதராக இருந்தேன். ஓகே. அதுக்கு பிறகு
எவ்வளோ காலம் இருந்தீங்க? அங்கே 2 வருஷம் தான் பணி செஞ்சிருந்தான். அந்த முதல் பரிஸ் பிரீஸ்ட் பங்கு தந்தையாக இருந்த ஃபாதர் மனோகுமார், இரண்டாவது ஃபாதர் சுப்பராஜ். அவங்க 2 பேர் தான் வியாகுல மாதா பாங்கில் புதுச்சத்திர அவங்க 2 பேரோடு தான் நான் பணி செஞ்சேன். இப்போ நான் வத்தலையில் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் நான் 2வது வருஷம் நான் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.